वेतदादिपूर्वं यो वै वेदाहुं च बृहणोति तस्मै तंहदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओं नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्या सम्प्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महत्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहितः प्रज्ञानगणः प्रत्यगर्तो ब्रह्मैवाहमस्मि। ओं ब्रह्मानन्दं परमसुगतं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमचलं सर्वदी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओं सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। नमः श्री शंकरानंद गुरुपादाम्बुजन्मने सविलास महामोह ग्राहग्राशैककर्मणे। ஏழாவது அத்தியாயம் எட்டாவது ஸ்லோகம். பிரம்மாம்சஸ்ய திரஸ்காராத் அதிஷ்டான பிரதானதாம் யதா ததா சிதாத்மாஹம் அசங்கோஸ்மீதி புத்யதே. பிரம்மாம்சஸ்ய திரஸ்காராத் அதிஷ்டான பிரதானதாம் யதா ததா சிதாத்மாஹம் அசங்கோஸ்மி புத்யதே. பஞ்சதசி ஏழாவது அத்தியாயம் திருப்தி தீப பிரகரணம். 7 ஸ்லோகம் பார்த்து முடிஞ்சிருக்கோம். இல்லை, முதல் ஸ்லோகம் பிருகதாரண்ய உபனிஷத் மந்திரம். ஆத்மானம் சேத் விஜானியாத் அயமஸ்மீதி பூருஷக கிம் இச்சன் கஷ்ய காமாய சரீரம் அனுசம்ஸ்வரேத். இந்த மந்திரம் மனப்பாடம் இருக்கணும். இதனுடைய விளக்கம்தான் இந்த அத்தியாயம் பூரா வருது. இது திருப்தி. இந்த திருப்தியை பற்றி மட்டும் இந்த கடைசியில் ஒரு 75 ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார். திருப்தியை பற்றி மட்டும் எப்படி நாம் திருப்தியாக இருக்கோம், நம்முடைய சொரூபம் அதுதாங்கிறதவே பின்னாடி கடைசியாக விளக்குறார். இந்த அத்தியாயத்தில் என்னன்னு சொன்னீங்கன்னா சிலது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இது முக்கியமான அத்தியாயம்னு சொல்லியிருக்கோம். முக்கியமான அத்தியாயம்னா என்ன, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு அர்த்தம். ஏன்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமம் இருக்கும். போக போக நிறைய விளக்குறதுனால அங்கங்கே விளக்காசிரியர்கள் கொஞ்சம் முதல்ல அப்படியே விளக்கிட்டே போயிடுறாங்க. ஏன்னா ரொம்ப புரிய வைக்கணும்னு முயற்சி பண்ணுறதில்ல. பிறகு திருப்பி போகும்போது அடுத்தடுத்து வர ஸ்லோகங்களில் தெளிவாக நமக்கு கிடைக்கும். இதில் முதல்ல என்னன்னு சொன்னால், இது சாரத்தை சொன்னார். அதாவது அந்த மந்திரத்தை முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேன். முதல் வரியில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவன் இறுதியாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் தன்னை பற்றிய அறிவு. ஆத்மானம் சேத்தனர் விசானியா, தன்னை ஒருவன் அறிவானாகில். எப்படி அறிவானாகில்? அயமஸ்மி இது பூருஷக. பூருஷகனா ஒரு ஜீவன், ஒரு ஜீவாத்மா அல்லது சாதகன். அயம் அஸ்மி ஈதினா பரமாத்மாவா என்று, தான் பரமாத்மா சொரூபம் என்று அறிவானாகில். இதுதான் லைஃப்பில் ஒருத்தன் மோட்சத்தை அடைகிறதுக்கு ஒரே வரியில் சொல்லிட்டார். தன்னுடைய சொரூபம் பரமாத்மா, பரம்பொருள், பிரம்மஸ்வரூபம்னு ஒருவன் ஒரு கால் அறிவானாகில்னா கஷ்டப்பட்டு தான் அறியணும். அப்படி அறிந்து விட்டால் என்ன பண்ண? கிம் இச்சன் கஷ்ய காமாய சரீரம் அனுசம்ஸ்வரேத்துன்ட்டார். கிம் இச்சன் சொன்னால் எந்த பொருளை விரும்புவான், யாருக்காக ஆசைப்படுவான், இந்த சரீரத்தை தொடுத்து எதன் பொருட்டு அவன் துயரப்படுவான் அப்படிங்கிறார். எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சரீரத்தை தொடர்ந்துதே வருது. ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம்.
இதன் மூலமாக என்ன வர்றான், ஒரு பொருளை விரும்புகிறான், அதனால் திருப்தி அடைகிறோம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இவனுக்கு ஏற்கனவே அந்த திருப்தி வந்துடும்ங்கிறார். அதனால் எந்த பொருளையும் விரும்பி இவனுக்கு திருப்தி வரப்போகிறதில்ல. ஒன்று அந்த பொருளை விரும்புகிறோம், கிம் இச்சன், எதை விரும்புவான் அப்படிங்கிறார். அவனுக்கு அனுபவிக்கக்கூடிய வஸ்துகள் எதுவும் இல்லை. அதாவது திருப்திக்காக, உலக வாழ்க்கையில் வாழ்வதற்காக பொருளெல்லாம் வச்சிருப்பான். ஆனால் மனம் முழு நிறைவடைவதற்கு கிம் இச்சன், எதை விரும்புபவனாக. இது போக்கிய வஸ்துன்னு அனுபவிக்கக்கூடிய பொருள் ஒன்றுமே அவனுக்கு கிடையாது. சுகத்துக்காக திருப்திக்காக ஒரு பொருள் கிடையாது அவனுக்கு. பிறகு கஷ்ய காமாயங்கிறார். யாருடைய விருப்பத்திற்காக, யாருடைய ஆசைக்காகன்னு சொல்கிறார். தன்னுடைய அனுபவிப்பவன் அவனும் கிடையாதுங்க. தனக்குன்னு ஒரு பொருள் மேலே ஆசைங்கிறதும் கிடையாது, ஆசைப்படுற பொருளும் கிடையாது. யாருடையன்னா யாருக்காகவும் உடம்பை தொடர்ந்து உடம்புக்காக, உடம்பை சார்ந்த உறவினர்கள், சுற்றம், நண்பர்கள் எல்லாமே உடம்பை சார்ந்ததே இருக்கு. இந்த 2 நாளையும் இவனுக்கு துயரம் என்பது இல்லை, இவனுக்கு திருப்தி தான் வரும் அப்படிங்கிறத இந்த மந்திரத்தினுடைய சாரம். அதை விளக்குறதுக்காகத்தான் இந்த அத்தியாயம் பேர் வருதுன்னு பார்த்தோம். ஏன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் திருப்பி ஞாபகப்படுத்திடுறேன் அதை. பிறகு 2வது ஸ்லோகத்தில் என்ன சொன்னான்னா, பிரதிஜ்ஞை பண்ணார். இதை நான் என்ன சொல்ல போகிறேன், இந்த மந்திரத்தை விளக்க போகிறேன், தெளிவாக விளக்க போகிறேன் அப்படின்னாரு. அப்படி விளக்குனா என்ன பலன் கிடைக்கும்னு சொன்னால், ஜீவன் முக்தி அடைந்த ஒருவன் எப்படி நிறைவோடு திருப்தியோடு இருக்கிறானோ அந்த திருப்தி உனக்கு விளங்கும்னார். நீ அடைவாயின்னு கூட சொல்லலை, அந்த வார்த்தைகளை கூட அவர் கவனமாக கையாள்றார். ஒரு ஜீவன் முக்தி அடைந்தவன், நல்ல ஞானத்தை பெற்று ஞானத்தை நிஷ்டை அடைந்த ஒருவன் எப்படி முழு நிறைவோடு திருப்தியோடு இருக்கின்றானோ அந்த திருப்தியை விளங்கும்னு தான் சொல்கிறார். அங்கே முக்கியமான வார்த்தை. நீ அடைவாயின்னு சொல்லலை, ஏன்னா அடைகிறதுன்னு எங்கேயோ இருந்து அடைகிறது. இது நம்மளுக்குள்ளே இருக்குது, தெரியாமல் இருக்குது, அது உனக்கு தெளிவாக விளங்கும்ட்டார். உனக்குள்ளே இருக்கக்கூடிய திருப்தி, ஜீவன் முக்தி அடைந்த ஒரு மனிதன், ஒரு ஞானி எப்படி திருப்தியோடு இருக்கின்றானோ அந்த திருப்தி உனக்கும் இதை படித்து முடித்த பிறகு தான் விளங்கும்ட்டு இருக்கார். அதனால் இப்போயே விளங்கும்னு நினச்சி எல்லாருக்கும் புரியலேன்னு கஷ்டப்பட்டுறாதையா. 290 ஸ்லோகம் இருக்குது, இதை விளக்க போகிறேன், அப்படி விளங்கும்னு சொல்லிட்டார். பிறகு 3லிருந்து 6 வரைக்கும் அதில் பூருஷகங்கிற வார்த்தைக்கு விளக்க சொன்னார். பூருஷக என்ற சொல்லின் விளக்கம், ஒரு ஜீவன். இந்த பூருஷங்கிறது இந்த உபனிஷத்தில் ஜீவனத்தையும் குறிக்குது. பூருஷகன்னா ஜீவனை குறிக்குது. அவன் எப்படி படைக்கப்படுகிறான், அவன் எதை படைக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது, இவன் மாயையோடு சேர்ந்த பிரம்ம தத்துவம் சேரும் பொழுது இவனும் படைக்கப்படுகிறான், ஈஸ்வரனும் படைக்கப்படுகிறார். ஞாபகம், ஈஸ்வரனும் கிரியேட் ஆகிறாரு. அது வரைக்கும் ஈஸ்வர தத்துவம் அல்ல. கடவுள் என்பவரும் ஜீவன் என்பவனும் பிரம்ம தத்துவத்தோடு, அழியாத ஆத்ம தத்துவத்தோடு மாயை என்ற ஒரு தத்துவம் சேரும் பொழுது ஈஸ்வர தத்துவம் கிரியேட் ஆகுது. பிறகு ஜீவ தத்துவம் படைக்கப்படும். ஜீவ தத்துவம் எங்கே வருது, மாயையோட பிரம்மன் சேரும் பொழுது ஜீவ தத்துவம் வருது. அது ஈஸ்வர தத்துவம் சொல்லிட்டார். பிறகு இவங்க 2 பேரும் பொய்யாகன்ட்டார். அது கூட என்ன சொன்னார், பொய்யாக படைக்கப்படுகிறது, உண்மையாக இல்லைன்ட்டார். அது கல்பிதம், பொய்யாக பொய்யானவங்க திருப்பி என்ன பண்ணுறாங்க, பொய்யா அந்த உலகத்தை படைக்கிறாங்க. கடவுள் ஒன்றை படைக்கிறாரு, நாம் ஒன்றை படைக்கிறோம், ஜீவன் ஒன்றை படைக்கிறான். ஈஸ்வர் பிற 4வது ஸ்லோகத்தில் ஈஸ்வர சிருஷ்டி எது, ஜீவ சிருஷ்டி எதுன்னு சொன்னார். 2 பேருமே பொய்யான இந்த உலகத்தை படைக்கிறாங்கன்னு 3வது ஸ்லோகத்தில் சொன்னார். 4வது ஸ்லோகத்தில் என்ன சொன்னார்னா, கடவுள் பொய்யா எதை படைக்கிறார்னா, இந்த எல்லா உலகத்தையும் படைச்சு ஜீவனையும், ஜீவனுக்குள்ளே அந்த ஜீவ தத்துவம் வெளிப்படுகிறது பார்த்தீங்களா, அது வரைக்கும் கடவுளுடைய சிருஷ்டி. உள்ள நம்ம மனசுக்குள்ளே உயிர் தத்துவமாக வெளிப்படுகிறார். உடல்லே நுழைவது வரைக்கும் ஈஸ்வர சிருஷ்டின்ட்டார். அவர் முதல்ல படைக்கலாம்னு நினைக்கிறாராம். நினச்சிட்டு பிறகு ஒவ்வொரு போதமாக படைக்கிறாரு. பிறகு சூக்ஷ்ம படைச்சு என்ன பண்ணுறாரு, இந்த ஜீவ தத்துவத்துக்குள் நுழைந்திருக்கிறார் அப்படிங்கிறார். அப்போ நம்மளுக்குள்ளெல்லாம் கடவுள் இருக்கார், உள்ளே நுழைஞ்சிட்டார், நுழைஞ்சுதான் இருக்கார், நம்ம தெரியலை. அது வரைக்கும் ஈஸ்வர சிருஷ்டி. பிறகு ஜீவனுடைய சிருஷ்டி என்னன்னா, நாம் பண்ணுற எல்லா சிருஷ்டி காலையில் எந்திரிச்சதுலேருந்துட்டார். ஜாக்கிரத் அவஸ்தை முழிச்ச உடனே ஆரம்பிச்சிருது விவகாரம். காலையில் எந்திரிச்சு காஃபிலேருந்து ஆரம்பிக்கும், சரியா இல்லைன்ட்டு ஆரம்பித்து எப்போ வரைக்குங்கிறாரு, மோட்சம் அடைகிறது வரைக்கும் அந்த சிருஷ்டி போகிறதில்ல.
நம்ம ஒவ்வொன்றா படைக்கிறோம், ஒவ்வொரு பிரச்சனையும் உருவாக்குறோம். நம்ம உருவாக்குறது எல்லாமே என்ன, அது எல்லாமே நம்மளுடைய கிரியேஷன் தேங்கிறார். எல்லா விஷயம் நம்மளுடைய கிரியேஷன் தேங்கிறார். அதில் ஏற்கனவே நம்ம ஒரு அத்தியாயத்தில் பார்த்தோம், அந்த துவைத விவேகத்தில் ஒன்று பார்த்தோம். 2 சிருஷ்டி ஈஸ்வரன். இப்போ ஒரு ஆணோ பெண்ணோ கடவுள் படைக்கிறார். அதில் அம்மா அப்பா மனைவி கணவன் இப்படி எல்லா சிருஷ்டியும் யார்? நம்ம படைக்கிறது. ஒரு பொருளை அவர் படைச்சிருவார், அது எனக்கு வேணும் வேணாங்கிறது நம்ம படைப்பு. இது ஜீவ சிருஷ்டின்னு பார்த்தோம். பிறகு அந்த ஜீவன் என்பவர் யாருங்கிறதுக்கு பூருஷக, ஜீவன்கிறது பூருஷக. அவனுடைய உண்மையான சுரூபம் என்னன்னா கூடஸ்தன். இந்த கூடஸ்தன்கிற வார்த்தையை நம்ம ஏற்கனவே 6ஆம் அத்தியாயத்திலையும் பார்த்தோம், அந்த ஆகாச உதாரணத்தில் பார்த்தோம். கூடஸ்தன்னா என்னென்னா வார்த்தைகள்னே மாறும். அப்பப்போ கூடஸ்தன்னு சொல்லுவான், என்னடா இது புது வார்த்தையாக இருக்குன்னு நினச்சி. கூடஸ்தன் ஆத்மா, ஒரிஜினல் ஆத்மா, சைதன்ய ஆத்மா, பிரம்மஸ்வரூபம். பிரம்மத்துக்கு, சைதன்யத்துக்கு, ஆத்மாவுக்கு கூடஸ்தன் ஒரு பேர் இருக்குது. ஜீவனோட நம்ம உடம்பு நம்ம தனிப்பட்ட முறையில் பார்த்தா அதுக்கு ஆத்மா கூடஸ்தன்னு பேர். சமஷ்டியாக பார்த்தா பிரம்மன்னு பேர். கட ஆகாசம் மகா ஆகாசம்னு பார்த்தோம். இந்த அறைக்குள்ளே இருக்கிறது வெற்றிடம் தான், வெளியே இருக்கிறது வெற்றிடம் தான். இதுக்குள்ளே இருக்கிறது கூடஸ்தன், வெளியே இருக்கிறது பிரம்மன் வச்சு. உள்ளே இருக்கிறது ஆத்மான்னு சொல்லுவோம். நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய வெற்றிடத்தை பானைக்குள்ளே இருக்க வெற்றிடம் மாதிரி. அது மாதிரி கூடஸ்தன்கிற வார்த்தை அடிக்குறுக்கா பயன்படுத்தும் போது தப்பாக, அதுவும் ஆத்மாவத்தையும் சொல்லுது. அவன் கூடஸ்தன்னு மாறாதவன் அர்த்தம். ஆத்மாவுக்கு கூடஸ்தன் ஒரு பேர். ஆத்மா என்னைக்கு மாறாதது, அசங்க, ஏதோடும் ஒட்டாதது. ஏன்னா அது அத்வைதம், அதை தவிர வேறு ஒன்று இல்லைங்கும்போது அசங்கமாக தான் இருக்கும். சரி, ஜடமாக இருக்கான்னா அது எப்பொழுதும் உணர்வு ஸ்வரூபமானது, சித் ஸ்வரூபம், சைதன்ய ஸ்வரூபமாக இருக்கிறது. கூடஸ்த அசங்க சித் ஸ்வரூபம் பூருஷக என்ற வார்த்தையினுடைய உண்மையான பொருள், ஒரிஜினல் தத்துவம் அதுதான். சரி, அதோட நின்று போச்சான்னா ஜீவன்ட்டு இன்னொன்று ஒன்று கலக்குது. எங்க சூக்ஷ்ம சரீரத்தில் வெளிப்படுகின்ற அந்த தத்துவம். அந்த ஒரிஜினல் கூடஸ்தன் என்ன பண்ணுறாரு, இந்த பொய்யா படைச்ச இந்த உடம்புல சூக்ஷ்ம சரீரம் நம்ம மனசுக்குள்ளே இருக்குது. அதில் என்ன பண்ணுறாரு, அவர் வெளிப்பட்டு உணர்வாக தெரிகிறார். உணர்வு எல்லா இடத்துலையும் இருக்குது, வெளியே தெரியாது. எங்கே மனம் இருக்கோ அங்கே தான் உணர்வு தெரியும். நம்மளே கூட ஆழ்ந்த உறக்கத்தில் தூங்கிட்டோன்னா மனசு ஒடுங்கினோன்னு நம்ம ஜடம் மாதிரி படுத்து கிடப்போம். அன்கான்ஷியஸாக போனால் மனம் வெளிப்படுவதில்லை. அப்புறம் அங்கே என்ன பண்ணுறோம், சும்மா தான் இருப்போம், உணர்வே தெரியாது. இதுக்கு முன்னாடி ஒரு தத்துவம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது நம்மகிட்ட இந்த உடம்புன்னு ஒன்று இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு சரீரம், ஸ்தூலமாக கண்ணுக்கு தெரிகிற சரீரம். இதுக்குள்ளே சூக்ஷ்ம சரீரம் ஒன்று இருக்குது, அதுதான் மனம்னு பொதுவாக சொல்லலாம். அதுக்குள்ளே பிரிவுகள் இருக்குது. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், பிறகு இந்திரியங்களும் அதான், கண்ணுக்கு தெரியாத சக்திகள் உள்ளே இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து சூக்ஷ்ம சரீரம்னு பேர். இந்த சூக்ஷ்ம சரீரமும் இந்த உடம்பும் ரெண்டுமே ஜடம்தான். இந்த உடம்புக்குள்ளே ஆத்மா பிரதிபலிக்கவே பிரதிபலிக்காது, தெரியாது. ஆனால் அந்த சூக்ஷ்ம சரீரம் எங்கே இருக்கோ அதில் வெளிப்படும். அதனால தான் அதில் உணர்வு இருக்கிறது மாதிரி தெரியுது. இந்த உடம்பை விட்டு நம்ம உயிர் போகிறதுங்கிறது என்னென்னா சூக்ஷ்ம சரீரம் வெளியேறது தான். உடம்புல இருக்கக்கூடிய சூக்ஷ்ம சரீரம் வெளியேறுது. அன்றைக்கு ஒரு உதாரணம் சொன்னால், ஆத்மா எல்லா இடத்துலையும் இருக்குது, கூடஸ்தன் எல்லா இடத்துலையும் இருக்குது. அதனுடைய பிரதிபிம்பம் இந்த சூக்ஷ்ம பிரதிபிம்பிக்குது. அப்போ இந்த சூக்ஷ்ம சரீரம் வெளியேறும்போது அது எங்கே போனாலும் அங்கேயும் ஆத்மா இருக்குது, சொர்க்கலோகத்துலேயும் ஆத்மா இருக்குது. அப்போ அங்கேயும் பிரதிபலித்து உணர்வோடதே இருக்கும். அது நீக்கமர நிறைந்திருக்கிறதுனால இந்த சூக்ஷ்ம சரீரம் அந்த பிரதிபிம்பம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அது ஒடுங்கி இருக்கும், உள்ளுக்குள்ள ஒடுங்கி இருக்கு, அவ்வளோதான். ஆனால் வெளிப்பட்டுச்சுன்னா அது உணர்வாகத்தான் இருக்கும். ஏன்னா அது எல்லா இடத்துலையும், கண்ணாடியை சூரியன் இருக்க இடத்துல எங்கே கொண்டு போனாலும் கண்ணாடியில் சூரியன் தெரியத்தான் செய்யும். டெல்லிக்கு கொண்டு போனாலும் அந்த கண்ணாடியை கொண்டு போனால் அதுலேயும் சூரியன் தெரியும். ஒரே சூரியன் தான், மெட்ராஸ்லேயும் தெரியும், திண்டுக்கல்லையும் தெரியும். அந்த கண்ணாடியை எங்கெங்கே கொண்டு போகிறீங்களோ அது சூரியன் இருக்கிற இடத்துல எங்கே கொண்டு போனாலும் சூரியனுடைய பிம்பம் தெரியும். சூரியனுடைய ஒளி எல்லா இடத்துலையும் படுது, ஆனால் சூரியனுடைய உருவம் தெரியுதா? ஒரு இடத்துலையும் தெரியாது. எங்கே தெரியும்? கண்ணாடியில் தெரியும், தண்ணியில் தெரியும். அது மாதிரி சூக்ஷ்ம சரீரத்தில் மட்டும்தான் அந்த உயிர் தத்துவம், உணர்வு தத்துவம் வெளிப்படுது. புரியுதா உங்களுக்கு? இதுதான் நம்மளுடைய இது. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஒரிஜினல் சைதன்யங்கிறது எல்லா இடத்துலையும் எனக்குள்ளேயும் இருக்குது. அது கூடஸ்தன், மாறாதது, அசங்கம், எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய தத்துவம்.
இந்த சூக்ஷ்ம சரீரத்தில் அது வெளிப்படுகின்றது, அதுக்கு ஆதாரமாகவும் இருக்குது. அது இல்லாட்டி இதில் உணர்வே இருக்காது. இது இப்போ முதல்ல இது புரிஞ்சுக்கிறணும். வந்து அடுத்ததுக்கு போகும்பொழுது புரியும். போன வட்டம் கொஞ்சம் குழப்பம் இருந்ததுனால இது என்ன செய்யுதுன்னு சொன்னால், அத்தியாசம் பண்ணி அந்த வெளிப்படுற தத்துவத்தை தான் நினச்சிருது. அதுக்கு பேர் அகங்காரம்னு பேர். அந்த சூக்ஷ்ம சரீரத்துக்குள்ள உணர்வு வெளிப்படுது பார்த்தீங்களா, அந்த ஆத்ம தத்துவத்தினுடைய உணர்வு தத்துவம் வெளிப்படுது. அந்த வெளிப்படக்கூடிய எண்ணத்தை என்ன பண்ணுது, அதவே நான் ஒரிஜினல் சைதன்யம் நினைக்குது. ஒரிஜினல் உணர்வு நினைக்கிற எண்ணத்துக்கு பேர் அகங்காரம்னு பேர். உயிர் தத்துவம் அதான். அது உண்மையிலே அது நான் கிடையாது. அது வந்து ஒரு பிம்பந்தான். அந்த கண்ணாடியில் தெரிகிற பிம்ப சூரியன் மாதிரி மனசுக்குள்ளே தெரிகிற பிம்ப ஆத்மா, பிம்ப கூடஸ்தன். இதுதான் ஜீவன் சொல்கிறது. நம்ம ஒரிஜினல் சைதன்யம் இருக்குது, அது வந்து இதில் பிரதிபிம்பிக்குது. இந்த கூடஸ்த இந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியது. 4 ஸ்லோகத்தில் சுருக்கமாக விளக்குறாரு, பின்னாடி போக போக அடுத்து விளக்கும். பிறகு 6ஆவது ஸ்லோகத்தில் என்ன சொன்னார்னா, ஒரு கேள்வி வந்தது. இப்போ சித் அப்படிங்கிறது ஒரிஜினல் சைதன்யம் கூடஸ்தன், பிரதிபிம்பங்கிறது ஒன்று 2 இருக்குல்ல. இப்போ பார்த்துருக்கோம், ஒன்று ஒரிஜினலாக இருக்குது, இன்னொன்று பிரதிபிம்பமாக இருக்குது. இந்த ஒரிஜினல் என்றைக்குமே எதோட ஒட்டாது செய்யாது, அதுக்கு துக்கம் கிடையாது, ஒன்றும் கிடையாது ஆத்மா. இந்த பிரதிபிம்பம் இருக்கே, இதுதான் என்ன பண்ணுது, எல்லா துக்க சம்சாரத்துக்கு காரணமாக இருக்குது. அப்போ எதுக்கு சித்த சீவன்னு சொல்லணும், ஒரிஜினல் கூடஸ்தனை சொல்லணும்? பிரதிபிம்பம் தானே ஜீவனாக வெளிப்படுது, அதை மட்டும் நம்ம ஜீவன் சொல்லிக்கிறலாமே அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தால், இவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஆதாரம் இல்லாமல் பொய் வரவே வராது. பிம்பம் ஒரிஜினல் சூரியன் இல்லாமல் கண்ணாடியில் தெரிகிற சூரியன் ஒரு நாளும் நம்மளுக்கு தெரியவே தெரியாது அப்படிங்கிறார். ஒரிஜினல் இல்லாமல் தெரியுமா? என்றைக்கும் ஒரு நாளும் தெரியாது. அப்போ கட்டாயம் இருக்கணும். இன்னொன்று என்னென்னா, நம்ம மோட்ச காலத்தில் என்ன பண்ணுறோம், தத்துவம் புரிஞ்ச உடனே இந்த பிம்ப சூரியன் நான் இல்லைன்னு நீக்கிடுவோம். அதாவது இந்த பிம்பமாக இருக்கே வெளிப்படக்கூடிய தன்மை வந்து பொய் உண்மை இல்லைன்னு அறிவு வந்துடும். அறிவு வந்து நீக்கியாச்சுன்னா ஒரிஜினலே இல்லைன்னு வச்சுக்க, நானே இல்லாமல் போயிடுவேன். அப்போ நானே இல்லாமல் ஆகிறது தத்துவம் கிடையாது, அது வந்து நாம் தன்னையே அழிக்கிறது மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறாருங்க. தன்னையே அழிக்கிற தன்மையாக மாறிவிடும். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், சிதாபாசன் இல்லாமல் மோட்சங்கிறது, சித்து இல்லாமல் மோட்சங்கிறது அடைய. சித்தும் சிதாபாசன் புரியுதா? சித்துங்கிறது ஒரிஜினல் ஆத்மா கூடஸ்தன், சிதாபாசன் அதனுடைய பிரதிபிம்பம். இது ரெண்டும் சேர்ந்தாத்தேன் ஜீவன்கிற சொல்ல முடியுமே ஒழிய, ஏன் சொல்ல முடியும்னா, சிதாபாசன் மட்டும் இருந்தால் நாம் ஞானத்தை அடையும் போது அது இல்லை என்று நீக்கி விடுவோம். அப்போ நம்ம என்ன இல்லாதவன் ஆயிடுவோம். எப்பயுமே நாம் இருக்கணும்னு தான் விரும்புவோம். யாருமே நம்ம அழிஞ்சு போகணும்னு யாரும் விரும்ப மாட்டோம். அப்புறம் அது மோட்சம்னு சொல்ல முடியாது. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, அப்போ சித்து இல்லைன்னா மோட்சத்தை அடைகிறதுக்கே முயற்சியே பண்ண மாட்டோம், அதுக்கு தகுதியும் கிடைக்காது. அதனால் சித்தும் சிதாபாசனும் சேர்ந்த தத்துவம்தான் ஜீவனாக இருக்க முடியும். ஈஸ்வர தத்துவம் அப்படித்தான். சித்து இல்லாமல் பொய்யில் உண்மை இல்லாமல் பொய் வரவே வராது. எப்பயும் ஞாபகம் வச்சு, ஒரு தப்பு நடக்குது, இங்கே தப்பு நடந்திருக்குன்னு சொன்னால் என்ன அர்த்தம், அங்கே சரியானது ஒன்று இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இது பொய்ன்னு சொன்னால் என்ன அர்த்தம், உண்மை ஒன்று இருக்குன்னு அர்த்தம். உண்மை இல்லாமல் பொய் வரவே வராது. ஆகவே உண்மையான தத்துவமும் அதில் பிரதிபிம்பிக்கக்கூடிய பொய்யான தத்துவமும் சேர்ந்து தான் ஜீவனாக இருக்கின்றான் அப்படின்னு சொன்னார். இது வந்து பூருஷங்கிறதுக்கு ஓரளவுக்கு சொல்லியிருக்கார். இந்த ஜீவ தத்துவம் என்னன்ட்டு. ஜீவன் படைக்கப்படுகிறான் மாயையோடு சேர்ந்து பொய்யாக. பிறகு இவனும் ஒன்றை படைக்கின்றான், இவனும் படைக்கிறான்னு சொல்லிட்டான். பிறகு என்ன பண்ணான், ஜீவ தத்துவத்தில் ஒரிஜினல் தத்துவம் கூடஸ்தன், அசங்கம், சித் சைதன்யம், மாறாதவன், ஒட்டாதவன், உணர்வு ஸ்வரூபமானவன். அவன் வந்து பிரதிபிம்பிக்கிறான். இன்னொன்று, இது எதுக்கு, சூக்ஷ்ம சரீரத்தில் பிரதிபிம்பிச்சு அதில் வெளிப்படுகின்றான், அதற்கு ஆதாரமாகவும் இருக்கின்றான். சரி, ஒன்றை மட்டும் சொல்லலாம்னு சொல்ல முடியாது, ரெண்டு சேர்ந்து தான் ஜீவ தத்துவம் சொல்லி புருஷன் முடிச்சிட்டார். அப்புறம் 7லேருந்து 18 வரைக்கும் என்னன்னு சொன்னால், ஆத்மானம் சேத் விஜானியாத்துங்கிற வார்த்தை, ஒருவன் தன்னை அறிவானாகில் அப்படின்னார். ஒருவன் தன்னை அறிவானாகில் எப்படி அறிகிறான்,
அதிஷ்டானத்தை விட்டுவிட்டு பொய்யான பிரதிபிம்ப சைதன்யத்தை மட்டும் அஞ்ஞானி எடுத்துக்கொள்கின்றான். அஞ்ஞானி தன்னை எப்படி இருக்கிறான்னு சொல்கிறார். அப்புறம் ஞானி எப்படி இருக்கிறான்னு சொல்ல போகிறார். 7வது ஸ்லோகத்தில் இப்போ ஒரிஜினல் இருக்குது, பிரதிபிம்பம் இருக்குது. அஞ்ஞானியை பொறுத்தவரை என்ன பண்ண, ஒரிஜினலை பற்றி அவனுக்கு தெரியவே தெரியாது. ஒரிஜினல் ஆதார தத்துவம் புரிகிறதில்ல. வெளிப்படுகிற தத்துவத்தை மட்டும் என்ன நினைக்கிறான், தான் என்று அறிந்து கொண்டிருக்கின்றான். பொய்யானதை மட்டும் நான் என்று அறிகின்றான். அதனால் அவன் என்ன நினைக்கிறான்னா, அந்த பொய்யானதை தான் நினைக்கிறதுனால தன்னை சம்சாரி என்று நினைக்கிறான்னு பார்த்தோம். சம்சாரின்னு என்ன அர்த்தம், குறையுள்ளவனாக நினைக்கின்றான். எப்போ போன கீதையிலே கடைசி 3வது அத்தியாயத்தில் கடைசி அதை பார்த்தோம். ஒருத்தன் எப்பொழுது குறை உள்ளதில் தான் என்று நினைக்கின்றானோ அப்பொழுது நிறைவை தேடி ஓடுவான்னு சொன்னார். போன இதில் இந்த ஆசைக்கு காரணம் என்னன்னு சொல்லும் பொழுது, தான் நிறைவானது நினச்சிருந்தா, பூரணமானது நினச்சிருந்தா தேட மாட்டான். தான் குறையுடையவன் நினச்சாத்தையும் பூரணத்தை தேடி போடுவான் ஒன்று அடையிறதுக்கு. என்கிட்ட இந்த இது இல்லை, இது அடையணும்ட்டு. அப்படி குறையுள்ளது எது, இந்த உடம்பு மனசு, அது என்றைக்கும் குறையுடையது தான், பூரணமாகாது. அதை தான் நினைக்கிறதுனால இவனுக்கு அந்த சம்சாரித்துவம் வருகிறது. எனக்கு புலம்பிக்கிட்டே இருக்கோம்ல, எனக்கு அது இல்லை, இது இல்லை, எனக்கு அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இதுக்கெல்லாம் பேர் சம்சாரின்னு பேர், சம்சாரித்துவம்னு பேர். அது என்ன செய்கிறான்னு சொன்னால், இப்படி குறையுடையதாக நினைக்கிறதுனால இவன் அஞ்ஞானி இதை தான் என்று அறிந்து கொள்கின்றான். ஆத்மானம் சேத் விஜானியா, தன்னை ஒருவன் அறிவானாகில். முதல்ல அறியாமையில் இருக்கக்கூடிய சாதாரண மனிதன் எப்படி அறிகிறான்னு சொன்னால், தன்னை எப்படி அறிஞ்சிக்கிட்டு இருக்கான், அந்த ஒரிஜினல் தத்துவத்தை விட்டுட்டு இந்த பிரதிபிம்பம் இருக்க இதுதான் நான் நினச்சிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். கலந்துருக்கு, ரெண்டும் கலந்துட்டான். ஒரிஜினல் இருக்குது, ஆனால் ஒரிஜினல் இருக்க அவனுக்கு தெரிகிறதில்ல. அதுதான் இதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். இந்த மனசில் வரக்கூடிய உணர்வைத்தான் ஆத்மா நினைக்கிறான். நம்மளே ஒருத்தர் இறந்துட்டு என்ன சொல்கிறான், ஆத்மா போயிடுச்சு சொல்கிறோமா இல்லையா? ஆத்மா என்னைக்கு போகாது. ஆத்மாவினுடைய பிரதிபிம்பம் தான் ட்ராவல் பண்ணும் மனசோட சேர்த்து. ஆத்மா என்னைக்கு இருக்கும். அப்போ இவன் என்ன நினைக்கிறான்னா, கலந்து ரெண்டையும் கலந்து அந்த பிரதிபிம்பத்தை தான் நினைப்பான். ஒரிஜினலை பற்றி இவனுக்கு சிந்தனை கிடையாது, அதை பற்றி சிந்தனையே இல்லை. அதாவது எப்படின்னு சொன்னால், இந்த கண்ணாடி இருக்குல்ல, அந்த காலத்தில் பார்க்கலாம். இந்த கிராமத்தில் இந்த சின்ன வயசில் அதெல்லாம் உண்டு, இப்போ எல்லாம் கிடையாது. ஏன்னா டிவி ஃபோன்லாம் நிறையா வந்துருச்சு. இந்த சினிமா, இந்த படம் ஃபில்ம் ரோல் ஓடும் தெரியுமா உங்களுக்கு? இந்த சின்ன சின்ன ஃபில்மெல்லாம் விற்கும் கடையில். நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன். அதை வாங்கிட்டு வெளியே ஒரு கண்ணாடியை வச்சு வீட்டுக்குள்ளே அந்த லைட்டை திருப்புறது, ஒரு லென்ஸை வச்சுக்கிடுவாங்க. அந்த லென்ஸுக்கு முன்னாடி வச்சா படம் பெருசாக தெரியும் அந்த ஃபில்மில். இந்த வெளிச்சம் எங்கேருந்து வருது? ஒரிஜினல் சூரியன்லேருந்து கண்ணாடியில் பட்டு வருது. இந்த கண்ணாடி என்கிட்டருந்தே வெளிச்சம் வருதுன்னு நினச்சா என்ன பண்ணுறது? இல்லை உள்ளே இருக்க இந்த கண்ணாடியிலேருந்தே நம்மளுக்கு வெளிச்சம் கிடைக்குதுன்னா எப்படி? அஞ்ஞானி என்ன, இந்த கண்ணாடியிலேருந்து வெளிச்சம் கிடைக்கிறது மாதிரி என் மனசுக்குள்ளே தான் எனக்கு எல்லாமே இருக்குது, உணர்வு இருக்குது, எல்லாம் இருக்குது, இதுதான் நான் நினைக்கிறேன். இந்த மனசு கண்ணாடி மாதிரி. இப்போ ஒன்றும் இல்லை, சந்திரன் இருக்கு. சந்திரன் நம்மளுக்கு இப்போ பௌர்ணமி வந்தாச்சு. சந்திரன் அழகாக ஒளியை கொடுக்குது. இந்த ஒளி எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்கிறான். சந்திரன் இருந்தால் ஒளி வருது, சயின்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் சொல்கிறேன். சந்திரனுக்கு ஒளி கொடுக்குற சக்தியே கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோம், சந்திரன் என்ன நினைக்குது, நான் தான் உங்களுக்கெல்லாம் ஒளியை கொடுக்குறேன்னு நினச்சா எவ்வளோ பெரிய தப்பு அது. சந்திரன் ஒளியை கொடுக்க முடியுமா சந்திரனால்? சூரியனுடைய ஒளி பட்டு இங்கே வருது. பிரதிபிம்பமே தன்னை தாண்ட அந்த சக்தி இருக்குன்னு நினைக்கிறது எப்படி? அது மாதிரி அஞ்ஞானி என்ன நினைக்கிறான், பிரதிபிம்ப சைதன்யம், ஒரிஜினல் சைதன்யம் இருக்குது, பிரதிபிம்ப சைதன்யம் இருக்குது, இதுதான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்படி தன்னை தான் யாருன்னா, இந்த மனசோடு இருக்கக்கூடிய உணர்வு தத்துவம் தான் நான். உயிர் உடல் போனாலும் பரவாயில்ல, உயிர் போகக்கூடாது அப்படி நினைக்கிறேன், சொல்கிறோம்ல. அந்த உயிர் தத்துவங்கிறது மனசில் இருக்கக்கூடிய உணர்வு தத்துவம், பிரதிபிம்ப சைதன்யம். அதவே தான் என்று நினைக்கின்றான். ஒரிஜினல் தத்துவத்தை இவன் தெரிவதில்லை. இது அறியாமையில் இருக்கவன் பண்ணுறது. இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ புரியுதா? போன வட்டம் கொஞ்சம் புரியலைன்னாங்க, பரவாயில்லையா? அனாத்மாவை தான் என்று நினைக்கின்றான். ஆத்மாவை விட்டு அனாத்மாவை தான் என்று நினைக்கின்றான். அறியாமையில் இருப்போம். தன்னை எப்படி அறிகிறான்னா, இந்த உடல் மனசு இதுதான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கான். இதோடு சேர்ந்திருக்கக்கூடிய அந்த பிரதிபிம்பம், அந்த உணர்வு தத்துவம், பொய்யான உணர்வு தத்துவத்தையும் தான் நினைக்கிறான். புரியுதா? அடுத்ததில் ஞானி எப்படி நினைக்கிறான்னு சொல்ல போகிறார்.
போன வட்டம் கொஞ்சம் குழப்பமாக இருக்குன்னாங்க, அதனால் இதை திருப்பி சொல்லியிருக்கிறேன். இங்கே என்னென்னா ஞானி தன்னை எப்படி அறிகிறாங்கிறார். இங்கே முதல்ல ஞானி என்ன பண்ணுறான்னா ஒரு பெரிய காரியம் பண்ணுறான். முதல் வரியிலே பாருங்கள், 8வது ஸ்லோகத்தில் பிரம்ம அம்சஸ்ய திரஸ்காராத். திரஸ்காரணம்னா நீக்குதல்னு அர்த்தம். பிரம்ம அம்சஸ்ய திரஸ்காராத், பொய்யான அம்சத்தை இது பொய் என்று தெரிந்து அவன் நீக்கி விடுகின்றான். ஞானி முதல்ல என்ன பண்ணுறான், தான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மகிட்ட இருக்க பொய்யானதை இது நான் உண்மையிலே இல்லைன்னு நீக்கிறேன்னு என்ன, அறிவினால் மித்தியான்னு புரிஞ்சுக்கிறான். இந்த உடம்பு என்னுடைய உண்மை சொரூபம் அல்ல, இது மாறிக்கிட்டே இருக்குது. சின்ன வயசில் இருந்த உடம்பு இப்போ இல்லை, என் மனசு மாறிக்கிட்டே இருக்குது. ஆனால் இதெல்லாம் பார்க்குறேன், நான் ஒருத்தன் சாட்சியாக இருக்கிறேன், மாறாமல் இருக்கிறேன்னு சொல்லி அந்த மாறுகின்ற தத்துவம் நான் அல்லன்னு முதல்ல திரஸ்காராத்துங்கிறார், நீக்குகின்றான். முதல்ல வெளியே நீக்கணும். நம்ம தேங்காய் சாப்பிடணும்னா முதல்ல மேல் மட்டையை நீக்கணும், பிறகு ஓடை எடுக்கணும், பிறகு தான் உள்ள தேங்காயே கிடைக்கும். ஸ்தூல உடல் மட்டை மாதிரி நினச்சிக்கோங்க. தேங்காய் சூட்சம உடல், இந்த இது இருக்குது, மட்டை இருக்குது, சிரட்டை இருக்குது பார்த்தீங்களா, அது சூட்சம சரீரம் நினச்சிக்க. இது ரெண்டையும் முதல்ல நீக்கிறான். பிறகு என்ன பண்ணுறான், இதை முதல் வேலை ஞானி என்ன பண்ணுறான், இது நான் அல்லன்னு புரிஞ்சுக்கிறானா. எங்களுக்கெல்லாம் புரியலையே சாமி, நாங்கள் என்ன பண்ணுறது, புரியும் படிக்க இப்போ தானே இது அதனால இந்த பஞ்சதசி என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் படிச்சுட்டு படிக்கிற நூலை. அதனால் விளக்கம் பண்ணுறவங்களும் இவ்வளோ விளக்கம் சொல்கிறதில்ல, லைட்டாக சொல்லிட்டு போய். ஏன்னா நிறைய உபனிஷத் படித்து கீதையெல்லாம் படித்த பிறகு இந்த கிளாஸில் உட்கார்றதுனால நான் புதுசாக நிறைய பேர் வந்திருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக டைம் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ என்னன்னு சொன்னால், முதல்ல மித்யாத்வ நிச்சயம், எது நிழல் எது நிஜம். நிழல் இது நிழல்னு தெரிஞ்சுக்கிறான். நிழலை போய் உண்மை நினச்சா என்ன பண்ணுறது, நிஜம் எது நிழல் எதுன்னு இருக்கு. முதல்ல நிழல் இது நான் உண்மை அல்ல அப்படின்னு சொல்லி அதை நீக்கி விடுகின்றான், பொய் என்று நீக்கி விடுகின்றான். அப்படி நீக்கின உடனே விளர்றது என்னது, அதிஷ்டானம் விளங்கும். இது பாம்பு பொய் என்று தெரிந்தவுடன் கயிறு விளங்குகிறது. கயிற்றுல பாம்பை பார்க்குறான், பிறகு என்ன பண்ணுறான், பார்த்த உடனே முதல்ல இது பாம்பு இல்லே நீக்கினாத்தேன் அங்கே கயிறே தெரியும். அப்படி இந்த பொய்யான அம்சத்தை ஞானியானவன் நீக்கி தன்னை அறிகின்றான். அதிஷ்டான பிரதானதா, அதாவது ஒவ்வொன்றா விளக்கத்தை அவர் அன்னைக்கு அதையும் சொன்னேன். சினிமாவிலே கடவுளை காமிக்கிறதுக்கு முன்னாடி திரையை போட்டு அந்த விஷ்ணுவை காமிக்கிறதுக்கு முன்னாடி 10 திரை இருக்கும், ஒவ்வொன்றா விளையிக்கிட்டே போகும். வருவான்னு பார்த்து கடைசி அங்கே கடவுள் அப்படியே உட்காந்துருப்பார். அவர் திருவிளையாடல் உதாரணம்னு சொன்னேன். நாயகர் அரசேன்ட்டு ஓராளாக சொல்லிக்கிட்டே போவான், வரிசையாக உட்காந்துருக்க கடைசியாக போன இவர் தான் அரசு. இதெல்லாம் அரசன் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அது அரசு. அது மாதிரி இதையெல்லாம் நீக்கும் பொழுது உண்மை சுரூபம் விளங்குகின்றது. முதல் வார்த்தை 2வது வரியில் அதிஷ்டான பிரதானதா, முதல் வரியில் 2வது பகுதியில் இருக்குது. அதிஷ்டானத்தின் பிரதானமானது வெளிப்படுகிறது. எதா எப்பொழுதுன்னு சொன்னால் அடுத்து சொல்கிறார். அதாவது பொய்யை நீக்கின உடனே இவன் அதிஷ்டானத்தன்மையை எடுத்துக்கொள்கின்றான். அப்போ ஞானி என்ன நினைக்கிறான், பொய்யை நீக்கி அதுக்கு ஆதார தத்துவம் தான் என்று அறிகின்றான். பிரம்ம அம்சம், பிரம்ம பொய்யான அம்சத்தை நீக்கி அதிஷ்டான அம்சத்தை பிரதானமாக எடுத்துக்கொள்கிறான். அதுதான் நம்மளுடைய உண்மையான முக்கியமான சுரூபம் எடுத்துக்கிறான். இது பொய்யான சுரூபம் தான், அதை நீக்கி விடுறதில்லை. அறிவினால் இது இல்லை, உண்மை இல்லைன்னு புரிஞ்சுக்கிறான், மித்தியான்னு புரிஞ்சுக்கிறான். பொய்ன்னு புரிஞ்சுக்கிறத கூட சொல்கிறதில்ல, மித்தியான்னு புரிஞ்சுக்கிறது. காட்சிக்கு இருக்குது, அனுபவத்துக்கு இருக்குது, ரொம்ப விசாரித்து பார்த்தா அது உண்மையாக இல்லை, ஓடி போயிடுது அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். பொய்யான பாம்பை பார்த்து பயப்படுறான், கம்பை எடுத்துகிட்டு போகிறான், அடிக்கெல்லாம் போகிறான். பிறகு பாம்புன்னு தெரிஞ்ச பிறகு கம்பை கீழே ஓடுவான். அது மாதிரி இந்த உலகம் பொய்ன்னு தெரிஞ்சாலும் கூட எல்லா விவகாரம் பொய்யினாலே நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ என்ன சொல்கிறான், ஆதாரத்தை எடுத்துக்கொண்டு அத்தியாசத்தை நீக்கியவுடன் நான் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் வருதுன்னா, ததா சிதாத்மா அகம், சித் ஆத்மா ஒரிஜினல் சைதன்யம், அந்த கூடஸ்த தத்துவமே நான் என்று அறிகின்றான் ஞானி. இதுக்கு விளக்கம் 18 ஸ்லோகம் வரைக்கும் வருது. இங்கே அஞ்ஞானி எப்படி அறிஞ்சிக்கிறான், ஞானி என்ன அறிஞ்சிக்கிறான் மட்டும் சொல்கிறார். அப்போ நான் சைதன்ய சொரூபமானவன், அசங்க எதனோடும் ஒட்டாதவன். ஒரிஜினல் சூரியன் கண்ணாடியில் ஒட்டிக்கிட்டா இருக்கு, சூரியன் கண்ணாடியில் ஒட்டாது, ஆனால் சூரியன் தெரியுது, ஒட்டாமையே தெரியுது.
அது மாதிரி இந்த ஒரிஜினல் சைதன்யம் அசங்கம், எதோடும் ஒட்டுவதும் இல்லை, அது உண்மையான உணர்வு ஸ்வரூபமாக நான் இருக்கிறேன்னு புரிஞ்சுக்கிறான். இது ஞானி அறிவது. அஸ்மி இதி புத்தியதே, இப்படி அறிகின்றான். ஞானியானவன் இப்படி அறிகின்றான். இது 8வது ஸ்லோகத்தில் ஞானி எப்படி அறிகிறான்னு சொல்லிட்டார். அங்கே அஞ்ஞானி எப்படி அறிகிறார் 7வது ஸ்லோகத்தை சொல்லியிருக்காரு. அடுத்து ஒரு சந்தேகம் வரும், அதுக்கு ஒரு பதில் சொல்வார். பதில் சொல்லும் பொழுது இந்த ஞானி எப்படி எந்த விதத்தில் நான் புரிஞ்சுக்கிறான், அஞ்ஞானி எந்த விதத்தில், அஞ்ஞானி மட்டும் உலகத்தில் இருக்க மக்கள்லாம் நான் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, ஞானி எப்படி நான் புரிஞ்சுக்கிறேன், 2-3 ஸ்லோகத்தில் விளக்க போகிறார். அங்கே பார்க்கலாம். ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். பிரம்மா அம்சஸ்ய திரஸ்காராத். முதல்ல இந்த 2வது யதான் இருக்குது. யதான்னா எப்பொழுதுன்னு முதல் எடுத்துக்கலாம். எப்பொழுது பிரம்ம அம்சஸ்ய, அதாவது பொய்யான அம்சத்தை, பிராந்தி அம்சத்தை, பிரம்ம அம்சத்தை, திரஸ்காராத் நீக்கிவிட்டு, மித்தியா என்று நீக்கிவிட்டு, இது காட்சியில் மட்டும் இருக்கிறது, உண்மையில் இல்லவே இல்லை என்று அறிவினால் அவன் அதை நீக்கிவிட்டு, அதிஷ்டானத்தின், அதனுடைய ஆதாரத்தினுடைய, அதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய பிரதானமானது வெளிப்படுகின்றதோ, இவனுக்கு பொய்யை நீக்கிவிட்டு அதுக்கு எது ஆதாரமோ அது அவனுக்கு எப்பொழுது இதுதான் நான் வெளிப்படுகின்றதோ, ததா 2வது வரியில், அப்பொழுது, யதாவுக்கு அடுத்து ததா, அப்பொழுது அகம், அப்பொழுது அகம்னா சிதாத்ம அகம், அகம்னா நான், சிதாத்மா சைதன்ய சொரூபவனாக, அசங்கோகம் இதி அடுத்த வரி, அசங்கோகம்னா அசங்கமானவனாக, நான் சைதன்ய சொரூபமாக, அசங்க சொரூபமாக, இதி அஸ்மி இதி, அசங்க அஸ்மி இதி, அஸ்மினா இருக்கிறேன், இதி என்று புத்தியதே அறிகின்றான். ஞானி என்னை எப்படி அறிஞ்சிக்கிறான்னு சொல்கிறார். பொய்யான அம்சத்தை மித்தியா நீக்கிடுவானான். இவன் உடம்பையும் மனசையும் அதில் தெரியக்கூடிய பிரதிபிம்ப சைதன்யமும் தோற்றம்னு சொல்லி அறிவினால் நீக்கிடுவான். அதனால் எடுத்து தூக்கி போடவெல்லாம் முடியாது, வெளியே எல்லாம் வச்சு பயன்படுத்துவான். இது உண்மை இல்லைன்னு நீக்கிடுவான். பிறகு அப்போ இது உண்மை இல்லைன்னா பொய்யா நீக்கிடுவான். அப்போ உண்மையானது ஒன்று இருக்கே, அது ஆதாரமான தத்துவத்து, அதுதான் நான்னு அவன் நினைப்பான், அதை வெளிப்படுத்துகின்றான். அப்பொழுது தன்னுடைய உண்மையான சொரூபம் ஒரிஜினல் சைதன்யம் அசங்கம் என்று தன்னை அறிகிறான். அவன் என்ன பண்ணுறான், சம்சாரின்னு அறிகிறான். யார், அஞ்ஞானி. இவன் தன்னை எதனோடும் ஒட்டாதது அப்படின்னு அறிகிறான். ஒட்டாதுன்னு என்ன அர்த்தம், அங்கே தான் பற்றே, ஒட்டுனாத்தான் பிரச்சனையே. ஒட்டுதல் என்பது பற்று, அசங்கம். எப்பயுமே ஒரு சம்பந்தம் எங்கே வருதோ அங்கே தான் துக்கம் ஆரம்பிக்கும். சுகம் ஆரம்பிக்கிறது மாதிரி தெரியும், பிறகு சுக்கமும் வரும். இவன் அசங்கம் என்று புரிந்து கொள்கின்றான். அஞ்ஞானி அதிஷ்டானத்தை, உண்மையை விட்டு விடுகிறான், இவன் பொய்யை விட்டு விடுகிறான். இவன் உண்மையை எடுத்துக்கொள்கின்றான், அவன் பொய்யை எடுத்துக்கிறான். இதை 2 பேருக்குள்ள வித்தியாசம், அஞ்ஞானிக்கு அவனுக்கு. அவன் தன்னை சம்சாரி குறைவுடையவன் நினைக்கிறான், இவன் தன்னை அசங்கன் ஒரிஜினல் சைதன்ய ஸ்வரூபம் அப்படின்னு நினைக்கிறான். அப்படின்னு அர்த்தம், பூரணமானவன் நினைக்கிறான்னு அர்த்தம். இது 2 பேரும் தன்னை எப்படி அறிகிறான்னு சுருக்கமாக சொல்லியிருக்கிறாரு. பிறகு ஒரு சந்தேகம் வரும், பிறகு அடுத்து விளக்குவார். இதை பற்றி விளக்கம் நிறையா வரும். இப்போ அங்கே போக போக பார்க்கலாம். 9வது ஸ்லோகம் படிக்கலாம். நாசங்கே அகங்கிருதிர் யுக்தாம் கதமஸ்மீதி சேச்ருணும் ஏகோ முக்கியோ த்வாவ முக்கியோ இத்யர்த்த ஸ்திரீவிதோ அகமகம் நாசங்கே அகங்கிருத்ரி யுக்தாம் கதமஸ்மீதி சேச்ருணும் ஏகோ முக்கியோ த்வாவ முக்கியோ இத்யர்த்த ஸ்திரீவிதோ அகமகம். இங்கே ஒரு சந்தேகம் வருது. அந்த சந்தேகத்துக்கு பதிலாக சொல்கிறார். இங்கே அசங்கமான சைதன்யம், சைதனுடைய சொரூபம் என்ன இருக்குது, அசங்கம்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா புருஷ லட்சணம் சொல்லும்போது புருஷன் என்ன அசங்கம், சைதன்ய சொரூபம்னு சொன்னார்.
ஞானி என்ன நினைக்கிறான்? நான் சைதன்யம், நான் அசங்கம் நினைக்கிறான். சொல்கிறான்னு சொன்னார். இங்கே இவன் என்ன சொல்கிறான் பூர்வபக்ஷி, இந்த அகங்காரம் இருக்கே, அதாவது பொதுவாக சாதாரணமாக நான் சொல்கிறது எங்கே? சூக்ஷ்ம சரீரத்தை பிரதிபிம்பிக்கிற சைதன்யம், பிரதிபிம்ப சைதன்யம் நான் சொல்லுவேன். அது நான் அசங்கன்னு சொல்ல முடியாது. அனாத்மா எப்பொழுதுமே நான் அசங்கன்னு சொல்ல முடியுமா? ஆத்மா தான் அசங்கனா இருக்குது, இதனுடைய ஒட்டாமல் இருக்குது, பந்தப்படாமல் இருக்குது. சொல்கிறது யார்? இந்த சூக்ஷ்ம சரீரத்தில் பிரதிபிம்பிக்கிற சைதன்யம், அகங்காரம்னு பேர் அதுக்கு. இந்த நம்ம மனசில் ஒரு தத்துவம் வெளிப்படுது, அதுக்கு பேர் அகங்காரம்னு பேர். அதுதான் நம்ம விவகாரத்தில் பயன்படுத்துகிறோம். பொதுவாக நான் பயன்படுத்துகிறது தான். ஞானி என்ன சொல்கிறான்? நான் அசங்கம்னு சொல்கிறான். புரியுதா? நான் அசங்கம் சொன்னால் அனாத்மாவாக இருந்தால் அது அசங்கம் கிடையாது, அதனால் அசங்கன்னு சொல்ல முடியாது. ஆத்மா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது அசங்கமாக தான் இருக்குது. அது யார்கிட்ட போய் சொல்லும்? அது மட்டும்தான் இருக்குது. அது போய் சொல்ல முடியுமா? நான் என் பேர் ஞானசிவானந்தான், ஞானசிவானந்தான் எல்லாத்தையும் சொல்ல முடியுமா? அது சொன்னால் எவ்வளோ மோசமாக இருக்காது. அது மட்டும் இருக்குது, நான் இருக்குது, எனக்கு தெரியும். மனசில் நினைக்கலாம் முடியும், அசங்கம்னு சொல்ல முடியாது, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அகங்காரம் அது சூக்ஷ்ம சரீரத்துக்கு அகங்காரம். அனாத்மா சங்கமுடையது, அது அசங்கம்னு சொல்ல முடியாது. எப்படி நீங்கள் நான் அசங்கம்னு ஒரு ஞானி ஒருத்தர் சொல்ல முடியும்? ஆத்மாவாக இருந்தாலும் சொல்ல முடியாது, அனாத்மாவாக இருந்தால் நான் அசங்கிற வார்த்தையை பிரயோஜனப்படுத்த முடியாது, உபயோகப்படுத்த முடியாது அப்படிங்கிறார். நான்கிற சொல்லுக்கு அசங்கமானங்கிற வார்த்தை சம்பவிக்கவே சம்பவிக்காது. நான் அசங்கம்னு அவன் நினைக்கிறான்னு சொன்னார் முதல் ஸ்லோகத்தில். அந்த வார்த்தை சொல்லவே முடியாதே, எப்படி எடுத்துக்கிட்டாலும் சொல்ல முடியாதேங்கிறார். இந்த உடம்புன்னு எடுத்துக்கிட்டால் சங்கத்தோட கூடி சொல்ல முடியாது. ஆத்மான்னு எடுத்துகிட்டு அதையும் சொல்லணும். சொல்கிறதுக்கு இன்னொரு வஸ்து இல்லை, அது மட்டும்தான் இருக்குது. அதனால் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. அதனால் இது முடியாது அப்படின்னு சொல்கிறான். அதாவது நம்ம பேரை நாமளே சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது மாதிரி அசங்கம்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறான். ஒரு பழைய சினிமா படம், இந்த 16 வயதில் சப்பானிம்பாங்க. உன் பேர் கோபாலகிருஷ்ணன், நீ போய் கோபாலகிருஷ்ணன் சொல்லிக்கிட்டே இருப்பான், ஒருத்தரும் சொல்ல மாட்டான். யாராவது ஒரு பையன் சொல்ல மாட்டேங்கிறான். அது மாதிரி இவனா சொல்லிக்கிட்டு இருப்பான், கோபாலகிருஷ்ணன் சப்பானின்னு தான் கூப்பிடுவார். அது மாதிரி சொல்ல முடியாது, சொல்ல சிரிப்பான். சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் என்ன சொல்கிறான்னு சொன்னால், எப்படி சொல்ல முடியும்னு கேள்வி கேட்குறான். அவர் என்ன சொல்கிறாரு? முதல் விரட்னா அசங்கேகம் கிருதிகி யுக்தாக. அசங்கமான அசங்கம் சைதன்யம். அசங்கம்னா சைதன்யம்னு அர்த்தம், ஆத்மான்னு அர்த்தம், கூடஸ்தன் அர்த்தம். இந்த கூடஸ்தன், இந்த அசங்க சைதன்யம் அகம் கிருதி ந யுக்தாக, சொல்வது பொருந்தாது. இது நான் இந்த மாதிரி கூடஸ்தன் சொல்லி இந்த அகங்காரம் அனாத்மா, இந்த சூக்ஷ்ம சரீரத்தில் பிரதிபிம்பிக்கிற சைதன்யம் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்க, அதுக்கு பேர் அகங்காரம்னு பேர். அந்த நான் அது அனாத்மான்னு வச்சுக்கோங்க. அது நான் அசங்கன்னு சொல்கிறது பொருந்தவே பொருந்தாது. முன்னாடி என்ன சொன்னார்? நான் அசங்கன்னு சொன்னான்னு 8வது ஸ்லோகத்தில் சொல்லிட்டார். அது ஞானி என்ன சொல்கிறான்? தான் அசங்கன்னு புரிஞ்சுக்கிறேன்ட்டு சொல்கிறது அகங்காரம். அது எப்படி சொல்ல முடியும்? ஆத்மாவாக இருந்தால் சொல்ல வேண்டியதே இல்லை, அது பொருந்தவே பொருந்தாதுங்கிறார். இப்படி இருக்கும் பொழுது கதம், எப்படி அஸ்மி இது சேத் சுருணு, நான் சைதன்யமாக இருக்கிறேன் என்று முடியும், சொல்ல முடியும் அப்படி நீ கேட்டேன்னு சொன்னால், சொல்ல முடியாது அப்படின்னு நீ சொன்னேன்னு சொன்னால் நான் பதில் சொல்கிறேங்கிறார். என்ன சொல்கிறான்னு சொன்னால், சந்தேகம் வந்தால் கேள்வி சொல்லிட்டு, ஞானியானவன் நான் சைதன்ய சொரூபமாக இருக்கிறேன்னு சொல்லக்கூடாது, சொல்ல முடியாதுன்னு சொல்கிறார். இவர் சொல்ல முடியும், நீ அப்படி கேட்டேன்னா நான் எப்படி சொல்ல முடியும்னு சொல்கிறேங்கிறார். அதுக்கு என்ன சொல்கிறாரு? பதில் சொல்லாமல் இந்த நான்கிற வார்த்தைக்கு 3 அர்த்தம் இருக்குப்பாருங்கிறார். எப்படி சொல்ல முடியும்னு இவன் கேட்குறான். அதுக்கு என்ன பதில் சொல்கிறாரு? நான்கிறதுக்கு 3 அர்த்தம் இருக்குது. 1 முக்கிய அர்த்தம், 2 அமுக்கிய அர்த்தம். முக்கிய அர்த்தம் 1, முக்கியம் இல்லாத அர்த்தம் 2 இருக்குது அப்படிங்கிறார். அதை சொல்கிறார் 2வது வரியில். ஏகக முக்கியக துவௌ அமுக்கியோ இத்தியார்த்த திரிவிதா அகமகன்னு இருக்கு 2வது வரி. அதில் என்ன சொல்கிறான்னு சொன்னால், முக்கிய அர்த்தம் 1, துவௌ அமுக்கியம்னா முக்கியம் இல்லாத அர்த்தம் 2.
இத்தியார்த்த என்று அர்த்தம். எப்படின்னு சொன்னால் அகமக நான் என்பதில் திரிவிதக, இப்படி 3 அர்த்தம் இருக்குங்கிறார். நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இப்போ நான் சொல்கிறேன். நான் சொல்கிறதுல ஒரு அர்த்தம் கிடையாது. நான் சொல்கிறதுல முக்கியமான அர்த்தம் 1 இருக்கான், முக்கியம் இல்லாத அர்த்தம் 2 இருக்குது. இங்கே முக்கியம்னு சொன்னால் நம்ம சாதாரண ரொம்ப இம்பார்ட்டன்ட் அர்த்தம் கிடையாது. பெரும்பாலானவர்கள் பயன்படுத்தக்கூடிய அர்த்தம் 1, அரிதாக பயன்படுத்தக்கூடிய அர்த்தம் 2ன்னு அர்த்தம். பெரும்பாலான மக்கள் பயன்படுத்தக்கூடியது நான்கிற வார்த்தைக்கு அது ஒரே அர்த்தம். பிறகு ரேராக பயன்படுத்துகிற அர்த்தம் அமுக்கிய அர்த்தம், முக்கியம் அமுக்கியம், முக்கியம் இல்லாத அர்த்தம். இப்படி 3 இருக்கிறதுன்னு சொல்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்ல போகிறார்? முக்கிய அர்த்தம்னா என்னன்னு சொல்ல போகிறாரு. அதுக்கு அடுத்ததில் அமுக்கிய அர்த்தம் 2, அதை சொல்ல போகிறாரு. அதுக்கு உதாரணமாக 12ல் ஒரு உதாரணம், 13ல் ஒரு உதாரணம். அமுக்கிய அர்த்தம் 2 இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு இதில் ஒரு உதாரணம், அதில் ஒரு உதாரணம் சொல்ல போகிறார். அப்போ ஒரு முக்கிய அர்த்தங்கிறது 1 இருக்குது, அமுக்கிய அர்த்தம் 2. அது என்னங்கிறத நம்ம அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல இங்கே அறிமுகப்படுத்துகிறார். நான்கிறது அசங்கம்னு சொல்ல முடியாதுன்னு சொன்னால் இல்லைப்பா, அவர் கேட்டதுக்கு அவர் நேரடியாக பதில் சொல்லாமல் என்ன பண்ணுறாருன்னா வேறு வகையில் பதில் எப்பயுமே வித்யாரண்யர் கேட்ட கேள்வி 1 சொல்ல முடியாதுங்கிறான். இவர் என்ன பண்ணுறாரு, 3 அர்த்தம் இருக்குப்பான்னு சொல்கிறாரு ஒழிய அது எப்படி சொல்ல முடியும்னு சொல்லலை. அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கணும். பின்னாடி இவன் என்ன பண்ணுவான்னா இவர் நேரடியாக பதில் திருப்பி சந்தேகம் கேட்பான். அதுக்கு பிறகு அவர் நேரடியாக பதில் சொல்ல ஆரம்பிப்பார். எப்பயுமே சில விஷயங்களுக்கு நேரடியாக பதில் சொல்லக்கூடாது, அதிலே புரிஞ்சுக்கிறேன்னா. அதுக்கு பிறகு புரியலை என்ன தான் கேட்கணும். அதாவது நேருட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க தெரியுமா, பார்லிமெண்ட்டில் அவர் பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது ஒரு கேள்வி கேட்டாங்களாம். நீங்கள் வெளிநாடு போயிட்டு வந்த செலவு கணக்கு கேட்டிருக்காங்க, அதில் என்னுடைய மகள் இந்திரா காந்தியின் செலவு சேர்க்கப்படவில்லைன்னாராம். இவருக்கு எவ்வளவு செலவுன்னு அதைத்தானே சொல்லியிருக்கணும். அது என் மகளை கூட்டு போயிருக்காரு, அப்போ அதையும் சேர்த்தானே எழுதியிருப்போம், கணக்கில் சொல்லியிருப்பான்னு நான் கேள்வி கேட்குறான். அதை புரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்கிறாரு, என்னுடைய மகள் செலவு சேர்க்கப்படவில்லை. பதில் எப்படி நேரடியாக இருக்காது. நேற்று ஒரு விஷயம், ஒரு சின்ன குழந்தை ஒரு பதில் சொல்லிச்சு. எப்படின்னா அதுக்கு ஒரு 3-3.5 வயசு இருக்கும். ஒரு குட்டி பாப்பா பிறந்திருக்கு, பொம்பளை பிள்ளை பிறந்து, அது தம்பி பிறக்கும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. நான் தான் ஃபோன் பண்ணி கேட்டேன் அவர்கிட்ட, இந்த குழந்தைகிட்ட கேட்டேன், குழந்தை அழகாக இருக்கா அப்படின்னு கேட்டேன். குழந்தை நல்லா இருக்கா அழகாக இருக்கான்னு கேட்டேன். நீட்டாக இருக்குன்னுச்சு. நான் கேட்டது அழகாக இருக்கான்னு, நீட்டாக இருக்குங்கிறது. சின்ன பிள்ளை எப்படி பதில் சொல்லுது பாருங்க. ஏன்னா இதை விட அழகுன்னு சொல்லிடக்கூடாது அதுக்கு. ஒரு சின்ன குழந்தை அது சொல்ல, அதுக்கு வேற பதில் சொல்லுது பாருங்க. அழகு இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. அப்போ இது அழகுன்னு சொல்கிறதுக்கு விரும்பலே நம்ம புரிஞ்சுக்கிறணும், வேறு வழி இல்லை. அது மாதிரி இவர் நான்கிறது எப்படி அசங்கம்னு சொல்ல முடியும்னா, நான்கிறதுக்கு 3 அர்த்தம் இருக்குப்பா, நீ பார்த்து புரிஞ்சுக்கங்கிறார். இப்போ அடுத்த கேள்வி கேட்பான், உதாரணமெல்லாம் சொன்ன பிறகு அதுக்கு விரிவாக சொல்ல போகிறாருங்க பயில். இப்போ என்னென்னா முக்கிய அர்த்தம் அமுக்கிய அர்த்தம் சொல்கிறாரு. இந்த சுலோகத்துக்கு அர்த்தம் பார்க்குறேன். அசங்கே அசங்கேன்னு இருக்கு, முதல்ல ஆங்கிறத எடுத்துக்கலாம். அசங்கேன்னா அசங்கமான சைதன்யத்திடம் அகம் கிருதிகி நான் என்பது யுக்தாகா, அந்த நாங்கிறத முன்னாடி இருக்க நாங்கிறத யுக்தாவோட சேர்த்துக்கிறணும். முதல் வரியில் இருக்க முதல் எழுத்து ந, யுக்தா, பொருந்தாதுன்னு அர்த்தம். இவ்விதம் பொருந்தாது, அசங்கமான சைதன்யத்திடம் நான் என்று சொல்லவே முடியாதுங்கிறது பூர்வபக்ஷம், ஒரு கேள்வி. இவ்விதம் இருக்கும் பொழுது கதம், அடுத்த வார்த்தை கதம்னா எப்படி, எப்படி நான் சைதன்யமாகன்னு சேர்த்துக்கிறேன். சைதன்யமாக அஸ்மி இதி இருக்கிறேன் என்று சேத் சுருணு என்பது முடியும் என்றால், அதாவது நான் சைதன்யமாக எப்படி இருக்கிறேன்னு சொல்ல முடியும் நீ கேட்டேன்னு சொன்னால் நான் கேள்வி பதில் சொல்கிறார். கேள்வி என்ன, அசங்கமான சைதன்யத்திடம் நான்கிறது பொருந்தாது, சொல்ல முடியாது. நான் அசங்கமானன்னு சொல்கிறது பொருந்தவே பொருந்தாது. ஒருவேளை அப்படி நான் இருக்கிறேன்னு சொன்னேன்னு சொன்னால் அது எப்படி முடியும்னு சொல்லி கேட்டால் அது இருக்க முடியாது, எப்படி இருக்க முடியும் சொல்ல முடியும் நீ கேட்டேன்னு சொன்னால் நான் பதில் சொல்கிறேன் கேளுன்னு சொல்லிவிட்டு பதில் நேரடியாக இருக்க முடியுங்கிறது சொல்ல. நான்கிறதுக்கு 3 அர்த்தம்னு சொல்கிறார் பாருங்க. அகமக கடைசி வார்த்தை அகமகன் இருக்கு. அகமகன்னா நான் என்பதற்கு, 2வது வரையில் கடைசி வார்த்தையை முதல் எடுத்துங்க. அகமக நான் என்பதற்கு 2வது வரி முதல் வார்த்தை ஏகோ முக்கியக. ஏக முக்கியகன்னா ஒன்று முக்கியமான அர்த்தம்.
முக்கியமான அர்த்தம் ஒன்று. அடுத்தது துவௌ அமுக்கியவ், அதை பிரித்தோம்னா துவௌ அமுக்கியவ்னு பிரிக்கணும். இரண்டு முக்கியம் இல்லாதது. முக்கியமானது ஒரு அர்த்தம் இருக்குது, முக்கியம் இல்லாதது இரண்டு அர்த்தம் இருக்குது. இத்தியார்த்த, இத்தியார்த்தன என்ற அர்த்தங்கள் த்ரீவிதா, த்ரீவிதக மூன்று விதம், மொத்தம் 4க்கு 3 அர்த்தம் இருக்குது. முக்கிய அர்த்தம் 1, அமுக்கிய அர்த்தம் 2 அப்படின்னு பதில் சொல்கிறார் அவர். இதுக்கு விளக்கம் அடுத்ததில் சொல்ல போகிறார். அதாவது அசங்கமான சைதன்யத்திடம் நான் என்ற அந்த அகங்காரம் நான் அசங்க சுரூபம் என்று சொல்ல முடியாது அப்படிங்கிறார். சைதன்யமும் நான், சைதன்யமும் அசங்கன்னு சொல்ல முடியாது, அந்த பிரதிபிம்ப சைதன்யமும் அசங்கன்னு சொல்ல முடியாது. அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது சொல்ல முடியாது. இது 2 இருக்குது. அப்படி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டேன்னு சொன்னால் அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். நான்கிறதுக்கு 3 அர்த்தம் இருக்குப்பா. ஒரு அர்த்தம் முக்கிய அர்த்தம், 2 அர்த்தம் அமுக்கிய அர்த்தம்னு சொல்கிறாரு. அந்த இதில் என்ன சொல்ல போகிறாருன்னா அடுத்த ஸ்லோகத்தில் நான் என்பதற்கு முக்கிய அர்த்தம் எதுங்கிறத 10வது ஸ்லோகத்தில் சொல்ல போகிறாரு. 10வது ஸ்லோகம் படிக்கலாம். அன்யோன்யாத்யாச ரூபேன கூடஸ்தாபாசயோர்வபுகு ஏகி பூய பவேன் முக்கிய தத்ர மூடை பிரயுச்சியதே. இந்த பாங்கிறது அடிச்சிடணும். பிரயுச்சியதே, பிரபயுச்சியதேன்றது பிரயுச்சியதே. அன்யோன்யாத்யாச ரூபேன கூடஸ்தாபாசயோர்வபுகு ஏகி பூய பவேன் முக்கிய தத்ர மூடை பிரயுச்சியதே. இங்கே இந்த முக்கிய அர்த்தம் யாரால் பிரயோகிக்கப்படுகிறது? முக்கிய அர்த்தம்னா பெரும்பாலான மக்கள் பிரயோகிக்கப்படக்கூடிய அர்த்தத்துக்கு பேர் முக்கிய அர்த்தம். அது என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல ஒரு மோசமான வார்த்தை மூடைகி பிரயுச்சியதேன்ட்டார், பிரமுச்சியதேன்ட்டார். மூடர்களால் பயன்படுத்தப்படுவது, அஞ்ஞானிகளால் பயன்படுத்தப்படுவது. இந்த உலகத்தில் ஞானி ரொம்ப ரொம்ப ரேர், எல்லாரும் அஞ்ஞானிகள். ஒரு ஊரில் 10 லட்சம் பேர் இருந்தால் 100 பேர் ஞானியாக இருக்க முடியாது. 100 பேர் கூட ஞானி தத்துவம் புரிஞ்சவங்க இருக்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வம் தான். அப்போ எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணிட்டார், அஞ்ஞானிகளை மூடைகின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். மூடைகி பிரயுச்சியதே, மூடர்களால் பயன்படுத்தக்கூடிய அர்த்தம் முக்கிய அர்த்தம்ங்கிறார். அதாவது சாதாரண மனிதர்கள் நான் எதை சொல்கிறானோ அதுக்கு பேர் முக்கிய அர்த்தம். எல்லோரும் நம்ம என்ன சொல்லுவோம், நான் சாப்பிட்டேன், நான் உறங்கினேன், எல்லாம் உடம்பை சொல்லுவோம், இல்லாட்டி மனசை சொல்லுவோம். எல்லோரும் நான் எதை பயன்படுத்துகிறானோ அதுக்கு பேர் முக்கிய அர்த்தம். எல்லோரும் நான்கிறதுக்கு ஆத்மா நான் பயன்படுத்துகிறோம், நம்ம பயன்படுத்துகிறது. அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார் ஞானி எப்படி பயன்படுத்துகிறான்னு சொல்ல போகிறார். பெரும்பாலான மக்கள், அதாவது இந்த தத்துவத்தை அறியாத அறிவிலிகள், அதான் மூடைகிங்கிறார். மூடைகி பிரயுச்சியதே, மூடர்களால் பயன்படுத்தக்கூடிய அர்த்தம் முக்கிய அர்த்தம். அது என்ன அர்த்தத்தில் பயன்படுத்துகிறாங்கன்னா, அந்யோன்ய அத்தியாச ரூபேன, அந்யோன்ய அத்தியாசத்தினால். அதாவது அங்கே 2 சேர்ந்து இருக்குது, ஆனால் அவங்களுக்கு சேர்ந்துருக்கிறது தெரிகிறது இல்லை. ஆத்மாவும் இருக்குது, ஆத்மாவினுடைய பிரதிபிம்பம் இருக்குது, ஒரிஜினல் சைதன்யம் இருக்குது, சைதன்யத்தினுடைய பிரதிபிம்பம் இருக்குது, கலந்து இருக்குது. எல்லாம் ஒரு நம்மளுக்குள்ளே 2மே இருக்குது. ஆனால் அவனுக்கு அது 2 இருக்குது தெரிகிறது இல்லை. தெரியாமல் அவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான், இந்த வெளியே இருக்கக்கூடிய இந்த கலந்து இருக்கக்கூடிய ஒரு தத்துவத்தை நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த உடம்பு, மனசு, அதில் இருக்கக்கூடிய உணர்வு, இதை தான் நான் நினைக்கிறாங்க எல்லாருமே. அந்த உணர்வு பிரதிபிம்ப உணர்வு. பொதுவாக நம்ம உடம்பை பயன்படுத்துவோம், இல்லாட்டி மனசை பயன்படுத்துவோம். அதுக்கு பயன்படுத்த காரணம் உள்ள அந்த உணர்வு, பிரதிபிம்ப உணர்வு இருக்குது. இதைத்தான் எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க. ஆத்மாவும் அனாத்மாவும் கலந்து இருக்கக்கூடிய ஒரு தத்துவத்தில் ஆத்மாவை விட்டுட்டு இவன் என்ன பண்ணுறான், இந்த பிரதிபிம்பத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நான் எல்லா மக்களும் எதை பயன்படுத்துகிறார்களோ அது பொதுவான அர்த்தம், முக்கிய அர்த்தம். நான்கிறதுக்கு எல்லாரும் பயன்படுத்துகிற அர்த்தம். அது எப்படின்னு சொல்ல போகிறார். அவன் எப்படி அதை பயன்படுத்தினா இவன் எப்படி பயன்படுத்த சொல்ல போகிறார். 2வது வரி, முதல் வரியில் 2வது வார்த்தை கூடஸ்த ஆபாசயோர் வபுகு. அதாவது கூடஸ்தம்னா முக்கிய ஆத்மா,
சிதாபாசம் வபுகுண சொரூபம். அதாவது இந்த கூடஸ்தனையும் இந்த சிதாபாசத்தையும் கலந்து அந்யோன்ய அத்தியாசத்தின் மூலமாக ஒன்றாக்கி ஏகி பூயக ஒன்றாக கலக்கும் பொழுது முக்கியக பவேத் முக்கியமான அர்த்தம் வருகின்றது. ஆத்மா இல்லாட்டி சொல்லவே முடியாது, உள்ளே இருக்குது, ஆனால் தெரியறதில்ல. இவன் கலந்து என்ன பண்ணுறான், எல்லாத்தையும் கலந்து நம்ம அப்படி தான் நினச்சிக்கிட்டோம். நான்னா என்ன நினைக்கிறோம், உடம்பு மனசு அதில் இருக்கக்கூடிய ஒரு உணர்வு இதெல்லாம் சேர்ந்து கலந்து இருக்குது. இந்த கலந்த தத்துவத்தை நான் நிறையா பேர் சொல்கிறாங்க. அதுக்கு பேர் முக்கிய பெரும்பாலான மக்கள் பயன்படுத்துகிற ஒரு அர்த்தம் நான்கிறதுக்கு. இதுக்கு பேர் முக்கிய அர்த்தம். அத்திர மூடைகி பிரயுச்சியதே, இதுதான் மூடர்களால் அஞ்ஞானிகளால் பயன்படுத்தப்படுகிறது. இங்கே முக்கிய அர்த்தம் எப்படி உருவாகுன்னு சொல்லிட்டார். ரெண்டு கலக்கும் பொழுது உருவாகின்றது. இன்னொரு சரீரம் இருக்குது நம்மளுக்கு, காரண சரீரம், அதை நம்ம சொல்கிறது இல்லை. இந்த சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரத்தை நான் சொல்வோம். காரண சரீரம் ஒன்று இருக்குது, அதை நம்ம நான் பொதுவாக பயன்படுத்துறது இல்லை. ஏன்னா அந்த நேரத்தில் பயன்படுத்த முடியாது. கனவுல சூக்ஷ்ம சரீரம் மட்டும் வேலை செய்யும், அப்போ நான் பயன்படுத்திக்கிட்டு இருப்போம். விழிப்பில் சூக்ஷ்ம சரீரமாக ஸ்தூல சரீரம் சேர்ந்து வேலை செய்யுது. அதனால் என்ன பண்ணுறோம், இங்கே பொதுவாக சொல்கிறோம், கனவுலையும் நான் சொல்லுவோம். ஆழ்ந்த உறக்கத்தில் காரண சரீரம் மட்டும் இருக்குது, அங்கே சொல்ல முடியாது. சொன்னால் காரண சரீரத்துக்கு போகலன்னு அர்த்தம். ஆழ்ந்த உறக்கத்தில் காரண சரீரத்தில் ஒடுங்கிடுவோம் நம்ம. அதுவும் மித்தியாதான், ஆனால் அதை நம்ம நான் சொல்கிறது இல்லை. இங்கே பொதுவாக சொல்கிறது ஸ்தூல சூக்ஷ்ம சரீரம், அதில் பிரதிபிம்பிக்கின்ற சைதன்யத்தை சேர்த்து பொதுவாக எல்லாரும் நான்கு சொல்கிறாங்க. ஏன்னா காரண சரீரம் சொல்லாததுக்கு காரணம் தூங்கும்போது நான் சொல்ல முடியாது, அதனால் அது சொல்கிறது இல்லை இங்கே. அப்போ என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த சரீரத்திரயம் இருக்குது அனாத்மாவில். மூன்று சரீரம் இருக்குது, ஸ்தூல உடல், சூக்ஷ்ம உடல், காரண உடல். காரண உடலை விட்டுட்டார், ஏன்னா நான் சொல்ல முடியறதில்லை. அப்போ தூக்கத்தில் தான் காரண சரீரத்தில் இருப்போம். கனவுல ஒரு சரீரம் மட்டும் வேலை செய்யும், சூக்ஷ்ம சரீரம் மட்டும். விழிப்பில் ரெண்டு சரீரம் வேலை செய்யும், இந்த ஸ்தூல உடம்பு வேலை செய்யும், சூக்ஷ்ம சரீரம் வேலை செய்யும். இந்த ரெண்டு டயத்துலையும் என்ன பண்ணுறோம், நாம் நான்கிற வார்த்தையை பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். கனவுல ஆழ்ந்த உறக்கத்தில் அறியாமையில் இருப்போம். அப்போ நான்கிறது கூடஸ்த சைதன்யம், எந்த சைதன்யத்தையும் பயன்படுத்துவதே இல்லை. இங்கே என்ன சொல்கிறாரு, பூர்வபக்ஷி என்ன கேட்டான்னா, ஓர் அம்சத்தை வித்யாரண்யர் ஏற்றுக்கொள்கின்றார். அவன் என்ன சொன்னான் தெரியுமா, முன்னாடி ஒரு இடத்துல, ஏன் சிதாபாசனை மட்டும் ஜீவன் சொல்லக்கூடாதுன்னு சொன்னான் பார்த்தீங்களா. இந்த சிதாபாசனத்தை இவன் சொல்கிறான், ஆனால் உள்ளே இருக்கு, அது இல்லாமல் சொல்ல முடியாது. இவன் ஒரு கேள்வி வந்துச்சு பார்த்தீங்களா, சித்தியும் சிதாபாசன் சேர்த்து ஏன் ஜீவன் சொல்லணும், சிதாபாசனை மட்டும் சொல்லலாம்னு சொன்னார் பார்த்தீங்களா. இவர் என்ன சொல்ல, சிதாபாசனத்தை மட்டும் நீ சொல்கிற, சித்து இருக்குது ஆனால் நீ தெரியாமல் அதை விட்டுட்டு சொல்கிறேங்கிறாருங்க. இப்படி சித்தை விட்டுட்டு ஒரிஜினல் ஆத்மாவை புரிஞ்சுக்கிறாம ஒரிஜினல் ஆத்மாவை விட்டு போட்டு மேலோட்டமாக இருக்கக்கூடிய பிரதிபிம்பத்தை மட்டும் நான் எல்லா மக்களும் சொல்கின்றோம். அனைத்தும் இந்த தத்துவத்தை புரியாத வரைக்கும் இதை நான் பயன்படுத்துறதுக்கு பேர் முக்கிய அர்த்தம். இது அனாத்மாவோடு நின்றோம். அதுக்கு பிறகு என்ன சொல்கிறாரு சொன்ன, அடுத்ததில் சொல்ல போகிறாரு அமுக்கிய அர்த்தத்தை பற்றி சொல்ல போகிறாரு. அதாவது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். சூரியன் உதிக்குது மறையுது, மறையுதா இல்லையா? சூரியன் உதிக்குது மறையுது. என்ன பண்ணுறோம் நம்ம எல்லாரும், அப்போ காலையில் சூரியன் உதிச்சாச்சு, எந்திரி, சூரிய அஸ்தமனமாக போகுது, விளையாடுறத நிப்பாட்டு, படி, எல்லோரும் தானே பயன்படுத்த. உண்மையாது அது யாருக்கு உண்மைன்னு தெரியும், உண்மை இல்லைன்னு தெரியும்? சயின்ஸ் வாத்தியாருக்கே தெரியும், வேறு யாருக்காவது தெரியுமா? ஆனால் பொதுவாக என்ன பயன்படுத்துகிறோம், சூரிய உதயம் ஆயிடுச்சு வேலையை ஆரம்பி, சூரிய அஸ்தமனம் போகுது சொல்கிறோம், சூரியன் உச்சிக்கு வந்துருச்சு, சூரியன் அது பொதிக்கிறதும் இல்லை, உச்சிக்கு வர்றதும் இல்லை, வர்றதும் இல்லை, வேறு ஏதோ ஒரு பொய்யா காட்சி தெரியுது. அந்த பொய்யத்தை எல்லோரும் என்ன, பொய்யில்னு அத்தனை விவகாரம் நடக்குது. பூமி நம்ம நின்றுக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறோம், அவங்க சுற்றுனா எப்படியா உட்கார முடியுமோ ஒரு இடத்துல. அதில் திருக்குறளில் கூட சொல்வார், இந்த பொறுமையில் பூமாதேவியை போல்ட்டேன்னா அசையாமல் இருக்கா, என்ன அடித்தாலும் அது அசைகிறது இல்லையா, ஆனால் பயங்கர ஸ்பீடில் சுற்றிக்கிட்டு இருக்கு, யாருக்கு தெரியாது. அப்போ பொதுவான அர்த்தம் எப்படி இருக்குன்னா, பொய்யில தான் எல்லா விவகாரம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படி தானே சொல்கிறான்,
சூரியன் உதிக்குது மறையுதுப்பா. எல்லாரும் தானே பயன்படுத்துகிறோம். சயின்ஸ் வாத்தியார் அப்படி தான் பயன்படுத்துவார். சயின்ஸ் தெரியாதவங்களும் அதைத்தான் பயன்படுத்துவாங்க. சயின்ஸ் வாத்தியார் அந்த அறிவோடு அதை பின்னாடி சொல்லுவார், அறிவோடு பயன்படுத்துவார். இவன் நம்ம என்ன பண்ணுறோம், சாதாரண கிராம மக்களுக்கு புரியுமா? புரியாது. அவங்க சூரியன் உதிக்குது, விவகாரம் ஆரம்பிக்குது. குழந்தை படித்து விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது, சூரியனே அஸ்தமனம் ஆகி போச்சு, 6 மணி ஆச்சு, நீ படிக்க நிப்பா, விளையாட்ட வா படி சொல்கிறோமா இல்லையா? ரெண்டையும் வச்சுத்தான் சொல்கிறான். ஆனால் உண்மையா பொய்யா? உண்மை இல்லைல்ல, பொய்யில் தான் எல்லா விவகாரம் நடக்குது. கோடின்னு என்ன, அத்தனை கோடி மக்களும் ஏகதேசமாக ஒரு சில பேரை தவிர பொய்யில்தான் விவகாரம் நடந்து கொண்டு உண்மையாக நினச்சி நடத்திக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி பொய்யான உடம்பையும் பொய்யான உடலையும் நான் என்று நினைப்பது தான் பெரும்பாலான மக்களுடைய எண்ணம். இது முக்கிய அர்த்தம் சொல்கிறார். அடுத்து அமுக்கிய அர்த்தம் 2 இருக்குது. அது ஞானி பயன்படுத்தக்கூடிய அர்த்தம். அவன் அறிவோடு அவன் 2 இடத்துல, இந்த அஞ்ஞானி பயன்படுத்துகிற மாதிரி அவனும் பயன்படுத்துவான். அஞ்ஞானி பயன்படுத்துறது மாதிரி இன்னொன்று அஞ்ஞானி பயன்படுத்தாத ஒரு இடத்தையும் பயன்படுத்துவான். ஞானி 2 அர்த்தத்தை பயன்படுத்துவான், அஞ்ஞானி ஒரே அர்த்தத்தை பயன்படுத்துகிறான். அந்த அஞ்ஞானி என்ன அர்த்தத்தை பயன்படுத்துறாங்கிறது அடுத்து சொல்ல போகிறாரு. இங்கே ஞானி என்ன அர்த்தத்தை பயன்படுத்தி, இங்கே அஞ்ஞானி என்ன அர்த்தத்தை பயன்படுத்துகிறான்னு சொல்லியிருக்கிறாரு. ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். கூடஸ்த, அதாவது முதல் வரியில் 2வது பகுதி, கூடஸ்த அன்யோன் யாத்யாச ரூபேன கூடஸ்த. கூடஸ்தன கூடஸ்தன். ஆபாச யோகோ, ஆபாசன் சிதாபாசனுடைய வபுகு ஸ்வரூபத்தை, அதாவது கூடஸ்தன் ஒன்று இருக்குது, சிதாபாசன் கூடஸ்தனுடைய பிரதிபிம்பம் ஒன்று இருக்குது. கூடஸ்தனா சித்து ஆத்மா, சிதாபாசன் அந்த 2னுடைய ஸ்வரூபத்தை முதல் வார்த்தை அன்யோன்ய ஒன்றோடு ஒன்று அத்தியாச ரூபேன, அத்தியாச வடிவமாக கலந்து, 2ஐயும் கலந்துட்டான். ஒரிஜினல் சைதன்யம் இருக்குது, பிரதிபிம்ப 2ம் கலந்து அத்தியாசம் பண்ணி இந்த பிரதிபிம்பத்தவே என்ன பண்ணுறான், ஒரிஜினலாக இவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். 2 இருக்குது, ஆனால் இவன் என்ன நினைக்கிறான், ஒரிஜினல் சைதன்யத்தை பிரதிபிம்பமே ஒரிஜினல் நினைக்கிறான். அது சொல்கிறாரு. ஏகி பூயக, அதை 2ஐயும் கலந்து ஒன்றாக ஆக்கும் பொழுது பவேன் முக்கியக, பவேத் முக்கியக, முக்கியகன்னா முக்கிய அர்த்தம், பவேத் ஏற்படுகின்றது. அத்த இந்த அர்த்தம்தான் மூடைகி மூடர்களால், அறிவிலிகளால், அஞ்ஞானிகளால் பிரயுச்சியதே பயன்படுத்தப்படுகிறது. நம்மகிட்ட 2 ஸ்வரூபம் இருக்குது. ஒன்று கூடஸ்தன், இன்னொன்று பிரதிபிம்ப சைதன்யம். இந்த 2ம் கலந்துருக்கு. இது ஒன்றோட ஒன்று கலந்து மிக்ஸ் பண்ணிட்டான். மிக்ஸ் பண்ணி இருக்குது, அதை கலந்ததை அவனுக்கு பிரிக்க தெரியலை. அதனால் என்ன பண்ணுறான், இவன் பொய்யானதை தான் நான் நினச்சிக்கிட்டு இவன் கலந்த ரூபத்தை ஒன்றாக ஆக்கி இதுதான் நான் என்று இவன் பயன்படுத்துகின்றான். அப்படி தானே பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். நான் ஆத்மான்னு சொல்கிறது என்ன, இந்த உணர்வைத்தான் ஆத்மான்னு சொல்கிறான். ஆத்மான்னு சொல்லிவிட்டு நான் ரொம்ப துக்கத்தோடு சொல்ல முடியாது. ஆத்மான்னு சொல்லிவிட்டு நான் அபூர்ணன்னு சொல்ல முடியாது. ஆத்மான்னு சொல்லிவிட்டு அழிகிறவன்னு சொல்ல முடியாது. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், நான் ஆத்மாங்கிற ரூபத்தில் சொல்லிவிட்டு நான் அழிகிறேங்கிறான். அப்போ அது கரெக்டான அர்த்தம் கிடையாது. அது இது எல்லாரும் பயன்படுத்துகிற அர்த்தம், போலியான அர்த்தம். முக்கியம், இதுக்கு பேர் முக்கிய அர்த்தம்ட்டார். பொய்யான அர்த்தத்தை முக்கிய அர்த்தங்கிறார். ஞாபகம் வச்சுங்க. காரணம் என்னென்னா, பெரும்பாலான மக்கள் பயன்படுத்துகின்ற அர்த்தம். அப்போ நான் என்பதற்கு 3 அர்த்தம் சொன்னார். முக்கிய அர்த்தம் எப்படி உருவாகிறதுனா, சைதன்யமும் பிரதிபிம்ப சைதன்யம் ஒன்றோடு ஒன்று கலக்கும் பொழுது ஏற்படுகின்றது. இந்த அர்த்தத்தை பயன்படுத்துபவர்கள் மூடர்கள், பெரும்பாலான மக்கள் அஞ்ஞானிகள் அப்படிங்கிறார். அடுத்தது ஞானி பயன்படுத்தக்கூடிய அர்த்தம், அது அமுக்கிய அர்த்தம்ங்கிறார். 2 விதத்தில் ஞானி 4ங்கிற வார்த்தையை பயன்படுத்துவானாம். அது எப்படிங்கிறது அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.